நம்ம டெக்ஸ்ட் புக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம்னு இருக்கும்ல. அதில் இந்தியர் என்பதை அடிச்சுட்டு அங்கே இருக்கிற இஸ்லாமிய குழந்தைங்க, அதாவது 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி, ஆரம்ப பள்ளி, இந்தியர் என்பதை அடிச்சுட்டு முஸ்லீம் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை எழுதி வச்சிருந்தாங்க எல்லாரும். ஹிந்துத்துவம் அப்படின்னு சொல்றீங்க. யாரும் அதற்கு பாஜக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதாவது இந்திய தத்துவம் அப்படிங்கிறதுக்கான சுருக்கம் இந்துத்துவம். அதை மத ரீதியாக அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா காங்கிரஸ் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் இருந்தது. சார், உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார் சார்? பாஜகவை தாண்டி ஐயா பிடிக்கும், ராமதாஸ் ஐயா. சார், நம்மளோட லாஸ்ட் இன்டர்வியூ அதை சுற்றி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மீம்ஸு ரொம்ப வைரலாக போய்ட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்களா சார்? எல்லாத்தையும் பார்க்கல, ஒரு சிலதான் பார்த்தேன். ஓகே, நீங்களே அவரை கட் பண்ணி போட்டிருந்தீங்க. இன்றைக்கி விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, ஜூலை 10. அதிலிருந்து அதிமுக போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? அதிமுக பின்வாங்கினதுக்கு காரணமே வந்து அவங்க பாமகக்கு மறைமுக ஆதரவுங்கிறாங்களே. யார் சொல்கிறா? இல்லை, சில மேகசின்ஸ்லாம் நான் படித்தேன் சார். இது நியூஸ் அதுக்குள்ள மேகசின்ல காலையிலேயே படித்தேன் சார். நான் அந்த முடிவு எடுத்தாங்க, அது ஈவினிங் தான் சார் முடிவு எடுத்தாங்க. ஆனால் காலையிலேயே சில மேகசின்ஸ்லாம் பார்த்தேன். எல்லா கேண்டிடேட்ஸையும் வந்து கேரளாவில் போட்டியிட்ட 20 கேண்டிடேட்ஸையும் அவங்க அலைன்ஸ் பார்ட்னர்லாம் ஏற்றின பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த மலப்புரத்தில் இஸ்லாமிய கேண்டிடேட்டை மட்டும் மேலே ஏற்றல, அந்த ரோட் ஷோ அந்த ட்ரக்கில். இது எதை சார் காட்டுது? இது எதை காட்டுதுன்னா, நீ கேள்வி எவ்வளோ குதர்க்கமாக யோசிக்கிறீங்கன்னு காட்டுது. பேசுதமிழா பேசினர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு உரையாடுவதற்காக பாஜகவினுடைய மாநில செயலாளர் திரு அஸ்வத்தாமன் அவர்கள் வந்திருக்காரு. அவரோட உரையாடுவோம். வணக்கம் சார். வணக்கம். இந்த ஒரு கான்வர்சேஷன் அப்படிங்கிறது கொஞ்சம் ஜோவிலாக கேஷுவலாக எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை என்பது இப்போ நீங்கள் ஒரு ப்ராமினன்ட் ஃபேஸாக இருக்கீங்க. பிஜேபியில் மீடியாவில் நிறையா இடத்துல பேசிகிட்டு இருக்கீங்க, டிபேட்ஸில் கலந்துக்கிறீங்க, கட்சி வேலையில் ஈடுபடுறீங்க. இதுக்கு முன்னாடி அரசியலில் நீங்கள் பாமக டு பாஜக அந்த ஜேர்னிக்கு முன்னாடி அரசியல் ஈடுபாடு எப்படி வந்து தெரிஞ்சுக்கலாமா சார்? நீங்கள் சொல்கிறது இப்போ பிஎம்கே அப்படின்ற அரசியல் கிட்டத்தட்ட நான் ரொம்ப சின்ன வயசுலேயே ஆரம்பித்தேன். அதுக்கு முன்னாடி யாராலையும் அரசியலே பண்ண முடியாது. ஏன்னா அதுக்கு முன்னாடி நான் +2 பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாணவர் சங்கத்தில் சட்டக்கல்லூரி 1ஆம் ஆண்டிலிருந்து இருக்கேன். அப்பையிலேருந்து என்னுடைய பொது வாழ்க்கை அரசியல் பயணம் என்பது டெக்னிக்கலாக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அப்போல்லாம் சட்டக்கல்லூரி ரொம்பவே என்ன சொல்கிறது, அங்கே இருக்கிற சட்டக்கல்லூரி மாணவர்களுக்கு அரசியலில் மிகப்பெரிய முக்கியத்துவம் கிடைத்து கொண்டிருந்த நேரம் அது. அதுவும் சென்னை சட்டக்கல்லூரி. இன்ஃபேக்ட் வந்து அந்த டைமில் நிறைய போராட்டங்கள் முன்னின்று நடத்தியிருக்கிறேன். அதனால் அதுக்கு முன்னாடி இருக்கவே வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு முன்னாடி ஸ்கூல். ஸோ என்னுடைய கல்லூரி காலம் ஆரம்பித்ததுலேருந்து அரசியல் காலம் ஆரம்பித்து விட்டது. சித்தாந்தத்தை நீங்கள் சூஸ் பண்ணும்போது இப்போதே ஹிந்துத்துவ சித்தாந்தத்தை நீங்கள் பேசிட்டு வரீங்க. இந்த சித்தாந்தத்துலேருந்து எப்படி சார் ஈடுபாடு அப்படிங்கிறது வந்தது? இது ஒரு நல்ல கேள்வி. இந்திய தத்துவம் சார்ந்த புரிதல் புதிதாக என்னுடைய வாழ்க்கையில் எனக்கு வந்ததாக நான் என்றைக்குமே உணரல. என்னுடைய குடும்ப சூழ்நிலை, என்னுடைய குடும்ப பின்னணி, இன்னும் இங்கே சொல்லப்போனால் என்னுடைய குடும்பத்தில் மகாபாரதத்திலேருந்து தான் பெயர் வைக்கணும். ஏன்னா எங்களுடைய குலதெய்வம் மகாபாரதம் சம்மந்தப்பட்ட கதாபாத்திரம், போர் மன்னன் சொல்லிட்டு. அதனால் உங்களுக்கு அஸ்வத்தாமன் பேர். அதனால் அஸ்வத்தாமன் பேர். அதனால் இந்திய தத்துவம் என்பது என்னுடைய குடும்பத்திற்கோ எதுக்குமே புதிதல்ல. நான் வளர்ந்த என்னுடைய சொந்தங்கள், என்னுடைய கலாச்சாரம், அது வந்து இந்துத்துவத்தோடு நெருங்கிய வேர்களை கொண்ட ஒரு கம்யூனிட்டி அப்படிங்கிறதுனாலேயே ஆரம்பத்திலிருந்தே இந்துத்துவம் சம்பந்தப்பட்ட ஒரு தொடர்போடு தான் இருந்து கொண்டிருந்தது. தவிர குறிப்பாக இந்திய தத்துவம் பற்றின பார்வை, குறிப்பாக இஸ்லாமிய அடிப்படைவாதம் பற்றின புரிதல் ஒரு குறிப்பிட்ட ஒரு சம்பவத்திலேருந்து எனக்கு ரொம்ப யோசிக்க வச்சுது. என்னுடைய அப்பா வந்து ஒரு கவர்மெண்ட் ஹெட்மாஸ்டர். இது எங்கேயுமே இது பகிர்ந்துட்டதில்லை, இந்த மாதிரி கேள்வி வந்ததில்லை. அரசாங்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட்லேயே வந்து உருது பள்ளிகள் இருக்கும், கேள்விப்பட்டிருக்கீங்களா? பார்த்துருக்கேன். கவர்மெண்ட் தான், பட்டு உருது பள்ளிகள் இருக்கும். அங்கே வந்து என்னுடைய தந்தை வந்து ஆசிரியராக, தலைமை ஆசிரியராக பணிபுரிகிறார். உளுந்தூர்பேட்டை பக்கத்தில் ஒரு உருது பள்ளியில் பணிபுரிகிறார். நம்ம டெக்ஸ்ட் புக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்தியர் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை புரிவோம்னு இருக்கும்ல. அதில் இந்தியர் என்பதை அடிச்சுட்டு அங்கே இருக்கிற இஸ்லாமிய குழந்தைங்க, அதாவது 5ஆம் வகுப்பு வரை இருக்கிற பள்ளி, அது ஆரம்ப பள்ளி, இந்தியர் என்பதை அடிச்சுட்டு முஸ்லீம் என்பதில் பெருமிதம் கொள்வோம், இணைந்தே இன்னும் பல சாதனை எழுதி வச்சுருந்தாங்க எல்லாரும்.
அதை வந்து அவர் என்கிட்ட இன்றைக்கி வந்து வேதனையாக பதிவிட்டார். இந்த பிஞ்சு நெஞ்சங்களுக்கு, இந்த சின்ன குழந்தைங்களுக்கு இந்தியர் என்கிற உணர்வை பிரித்து விட்டு ஒரு மத உணர்வை கொடுக்குற ஒரு மோசமான ஒரு போக்கு இருக்குது, அதுவும் இந்த குழந்தைங்களுக்கு அப்படின்னு சொல்லி வருத்தப்பட்டார். அதற்கு பிறகாக அந்த குழந்தைங்கள்ட்ட பல உரையாடல்களை நடத்தி, நம்மெல்லாம் இந்தியர்கள், மதம் என்பது எப்பொழுதும் நம்மை பிரிக்கக்கூடாது, நம்ம இந்தியர்கள் என்ற உணர்வோடு தான் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு புரிதலை ஏற்படுத்தி அங்கே இந்த குழந்தைங்களை நல்வழிப்படுத்தினார். இது நடக்கும்போது எனக்கு 3ஆம் வகுப்பு, நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருந்தேன். எனவே அந்த இந்துத்துவ பாதை அப்படிங்கிறது எனக்கு சின்ன வயசுலேருந்தே அது இருந்து கொண்டே இருக்கிறது. அதே போல் எங்கள் அப்பாவும் சரி எங்கள் அம்மாவும் சரி வாஜ்பாய் அவர்களுடைய தீவிரமான அபிமானிகள்னே சொல்லலாம். அப்பயுமே நாங்கள் அவர் முதல்ல ஜெயிக்கும் போது 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் படிச்சிருப்போம். 96 சொல்கிறீங்களா? 96. அப்போ வந்து ஒரு ஓவிய போட்டி நடக்குது. நான் படித்தது நான் கிறிஸ்தவ பள்ளி. நான் 12 வருடம் 7 ஸ்கூலில் படித்தேன். எந்த ஸ்கூல்லையும் என்னால் 2 வருஷம் 3 வருஷத்துக்கு மேலே இருக்க முடியாது. ஏதாவது பிரச்சனை ஆகிடும், வேறு ஸ்கூலுக்கு போயிடுவேன். அப்போ படித்தது கிறிஸ்தவ பள்ளி தான். அங்கே வந்து ஒரு ஓவிய போட்டி வைக்கிறாங்க. அப்போ உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கும், வாஜ்பாய் பீரியடில் ஒரு போர்க்கப்பல் வாங்கி விட்டாருன்னு சொல்லி ரொம்ப பிரபலமான செய்தி அது. அதாவது இந்தியாவில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பல். அந்த போர்க்கப்பல் வந்தது அந்த டைமில் ரொம்ப பெருமையாக பேசப்பட்டு இருந்தது. அந்த போர்க்கப்பலை நான் வரைகிறேன். சார்ட்டில் வந்து வாஜ்பாய் அவருடைய போர்க்கப்பலை வரைஞ்சி அந்த போர்க்கப்பலுக்கு உள்ளாக வாஜ்பாய் அவருடைய பல திட்டங்களை டெபிக்ட் பண்ணுறேன். பொம்மையாக குட்டி குட்டியாக போட்டு. அது எனக்கு ஓவிய போட்டியில் பரிசு கிடைக்கலன்னா பரவாயில்ல, அந்த ஓவியத்தையே எடுத்துக்கல, ரிஜெக்டட் அது. ஏன்னா அது தீமேட்டிக்கான ஒரு ஓவிய போட்டி கிடையாது. அது வந்து எதையாவது பார்த்து தான் வரையணும். நீங்கள் தீமாக வந்து வரைகிறது வயசும் கிடையாது, அது அதுக்கான ஓவிய போட்டியும் இல்லை. அதனால் அந்த ஓவியம் ஏற்றுக்கொள்ளப்படல. ஆனால் எங்கள் அம்மா வந்து அந்த ஓவியத்தை, இது ரொம்ப அருமையான ஓவியம், இதுதான் உண்மையான ஓவியம்னு சொல்லி எங்கள் வீட்டில் ரொம்ப நாள் மாட்டி வச்சுருந்தாங்க. அதனால் அந்த இந்திய தத்துவம் சார்ந்த பாதை அப்படிங்கிறது எனக்கு இப்போ வந்தது அப்போ வந்ததெல்லாம் கிடையாது, என்னோடயே இருந்து கொண்டு இருந்தது. புதிதாக எங்கேயோ போய் நம்ம திடீர்னு வந்தது அப்படின்றதெல்லாம் இல்லை. இந்த தத்துவம் என்னோடு இருந்து கொண்டிருக்கிற தத்துவம். ஈவன் பாரதிய ஜனதா கட்சி இந்திய தத்துவத்தில் பயணிக்கிற ஒரே கட்சி இந்தியாவிலே. நீங்கள் பாருங்கள், அதான் நான் திருப்பி சொல்லுவேன். பதிவிட்டிருக்கீங்க, திராவிடம் அப்படிங்கிறது அந்நிய சித்தாந்தம், அந்நிய சித்தாந்தம். நீங்கள் ஒன்றும் இல்லை, இன்றைக்கு ட்விட்டரில் ஒரு புகைப்படம் வருது. நீங்கள் பார்த்தீங்கன்னா G7 அப்போல்லாம் G7 மாநாட்டில் மன்மோகன் சிங் ஒரு மூலையாக நிற்கிறார். புகைப்படத்தில் நிற்கிறது மட்டும் விஷயம் இல்லை, நீங்கள் அந்த வீடியோ காட்சிகள், உலக மாநாடுகள் நடக்கிற வீடியோ காட்சிகள்லாம் பார்த்தீங்கன்னா மன்மோகன் சிங் வந்து ஒரு மூலையாக நின்றுட்டு இருப்பார். அப்படி யாருமே அவரை கண்டுக்க மாட்டாங்க, பார்க்க மாட்டாங்க. மன்மோகன் சிங்குக்கு கிடைக்கிற மரியாதை இந்தியாவுக்கு கிடைக்கிற மரியாதை இல்லையா? கண்டிப்பாக. இன்றைக்கி போய் பாருங்கள், இத்தாலியோடைய அதிபர் அந்த அம்மா வந்து செல்ஃபி எடுக்கிறாங்க, வீடியோ எடுக்கிறாங்க, சென்டரில் நிற்கிறார். இந்த பக்கம் அமெரிக்க அதிபர் நிற்கிறார், இந்த பக்கம் வந்து போப்பு நிற்கிறார், இவர் மேடையில் நிற்கிறார், போப் கீழே நிற்கிறார். இப்படி ஒரு சென்டர் ஆஃப் அட்ராக்ஷனாக நரேந்திர மோடி நிற்கிறார். இது ஏன் நடந்தது அப்படின்னு சொன்னால், நரேந்திர மோடி வருவதற்கு முன்பாக அந்நிய நாட்டு சித்தாந்தங்கள் இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்தது. நரேந்திர மோடிக்கு பிறகாக இந்திய சித்தாந்தம், இந்திய தத்துவம் இந்த உலகை ஆண்டு கொண்டிருக்கிறது. அதான் வித்தியாசம். அதற்கு என்ன ஒரு விளக்கம் அப்படி டெஃபினேஷன் நீங்கள் சொல்லிட்டீங்கன்னா புரிதலுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம ஆடியன்ஸ்க்கு. இந்த ஹிந்துத்துவம் அப்படின்னு சொல்கிறீங்க, யாரும் அதற்கு பாஜக இருக்கக்கூடியவர்கள் ஒரு விளக்கம் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதனால மற்றவர்கள் அதுக்கு ஒரு டெஃபினேஷன், மதவாதம்னு சொல்லிடுறாங்க. மற்றவங்க அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்து இதான் டெஃபினேஷன், இதான் பாருங்க ஹிந்துத்துவம் என்றால் மதவாதம், அடிப்படைவாதம், இதுதான் அவங்க பேசுகிறாங்கன்னு சொல்லுவாங்க. அதனால் நீங்கள் ஒரு டெஃபினேஷன் கொடுத்தா நல்லாயிருக்கும் சார். இல்லை, நான் இப்போ பல இடங்களில் கொடுத்துருக்கேன். இப்போது உங்கள் சேனல்லே பல தடவை சொல்லியிருக்கேன். அதாவது இந்திய தத்துவம் அப்படிங்கிறதுக்கான சுருக்கம் இந்துத்துவம். அதை மத ரீதியாக அடையாளப்படுத்த முடியாது. ஏன்னா இந்து தர்மம் என்பது மதம் கிடையாது. நம்ம ஊரில் என்ன பிரச்சனைனா, எல்லாத்துலேயும் கடவுள் இருப்பார். இந்தியாவை பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயும் கடவுள் இருப்பார். நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய நீங்கள் சாமின்னு கொஞ்சுறீங்க, ஒரு குழந்தை ஓடி வருது சாமின்னு கொஞ்சுறீங்க. நீங்கள் ஃபாரினில் போய் பாருங்கள், சாமின்லாம் குழந்தைய கொஞ்ச மாட்டாங்க. இங்கே சாமி இல்லாத இடமே இல்லை, எல்லாத்துலேயும் சாமி இருக்குது. ராஜாஜி ஒரு கேஸ் நடத்துகிறார், ஒருத்தன் பொய் சாட்சி சொல்கிறான். அவன் பொய் சாட்சி தான் சொல்கிறான்றது ராஜாஜிக்கு தெரியுது, அவர் அட்வொகேட்டாக கேஸ் நடத்தும் போது. அப்போ என்ன சொல்கிறாருன்னா, அவன் வந்து அந்த சாட்சி சொல்ல வந்த நபர் வந்து கொத்தனார். நீங்கள் என்ன பகவத்கீதையில் அதில் இதெல்லாம் சத்தியம் வாங்குறீங்க, கொளுத்துக்கட்டை எடுத்துகிட்டு வாங்க. கொளுத்துக்கட்டைன்னா அந்த சிமெண்ட்டை பரப்புறதுக்கு பூசுவாங்கல்ல, இதில் வச்சு நீ சத்தியம் பண்ணு, நீ சொல்கிற சாட்சி உண்மைதானு சத்தியம் பண்ணுன்னா அவன் சத்தியம் பண்ண மாட்டேன்றான். அவனை பொறுத்த வரைக்கும் அந்த கொளுத்துக்கட்டை சாமி. கார் ஓட்டி டிரைவராக வேலை செய்கிறவங்களுக்கு அந்த கார் சாமி. இப்போ என்கிட்ட சுரேஷ்னு ஒரு டிரைவர் தம்பி இருந்தாப்புல, அவன் வந்து என்ன பண்ணுவான்னா, காலில் செருப்பு போட்டு ஆக்சிலேட்டரில் கால் வைக்க மாட்டான். என்ன நடந்தாலும் சரி செருப்பு போட்டு வைக்க மாட்டான். ஏன்னா
எனக்கு சோறு போடுற சாமி நான் காரு, நான் எப்படி நான் செருப்பு போட வைக்கிறதுன்னுவான். இங்கே எல்லாத்துலேயும் சாமி இருக்குது. அதுபோல் இங்கே இருக்கிற அரசியல் தத்துவத்திலும் இறையியல் கோட்பாடு கலந்துருக்கிறது. இங்கே இருக்கிற அரசியல் தத்துவம் இறையியல் கோட்பாடு இருக்கிறது. இறை பயத்தோடு ஒரு மன்னன் ஆட்சி செய்கிறான். அப்போ என்ன பண்ணுறீங்க, இந்தியாவை சார்ந்த அரசியல் தத்துவம், பொருளாதார கொள்கை, இங்கே இருக்கிற அறிவியல் கொள்கை எல்லாத்துலேயும் இறையியலும் கலந்துருப்பதுனால இங்கே என்ன பண்ணுறீங்க, அது எல்லாத்துக்கும் நீங்கள் மத சாயம் பூசுறீங்க. இறையியல் கோட்பாடு இருப்பதுனாலே அது மதம் என்று ஆகிவிடாது. ஏன்னா இங்கே தர்மம் தான் இருக்குதே ஒழிய மதம்ங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. மதம்னா ரிலிஜன்னா ரெலிகர்னா பற்று. நீங்கள் வந்து ஒரு அந்நிய நாட்டு மதங்கள் அப்படிங்கிற கான்செப்ட் என்னென்னா அரசியல் கட்சி மாதிரி. அங்கே இருக்கிற தலைவர் எதிர்த்து பேச முடியாதுன்ற. இப்போ திமுகவில் இருக்கவங்க, நான் தான் சொல்லுவேன் திமுகன்னு சொல்ல மாட்டேன், கோமுகான்னு சொல்லுவேன், கொத்தடிமை முன்னேற்ற கழகம்னு. அது மாதிரி அரசியல் கட்சி தான் மதங்கள். அங்கே இருக்கிறவங்கள அவங்க எதிர்த்து அந்த கொள்கையை எதிர்த்து பேசி விட முடியாது. ஆனால் தர்மம் என்பது அப்படி கிடையாது. கடவுள் வந்தாலும் கேள்வி கேட்போம், இதுதான் தர்மம். கிருஷ்ணன் வரான், கிருஷ்ணன் வந்து உபதேசிக்கிறான், அர்ஜுனன் சும்மா இருக்கானா, கேள்வி கேட்குறான். நீங்கள் இங்கே இருக்கிற உபநிடதங்கள் எல்லாமே கேள்வி பதில் வடிவத்தில் தான் இருக்கும். ஏன்னா கடவுளாக ரூபமாகவோ இல்லை கடவுளுடைய ஒரு அம்சமாகவோ வர்றவங்ககிட்ட கேள்வி கேட்டு தான் நமக்கு பழக்கம். ஆக மொத்தத்தில் நான் சொன்னேன்ல, குழந்தைய சாமின்னு கூப்பிட்றோன்னு, ஃபாரினில் கூப்பிட மாட்டாங்க. ஃபாரினை பொறுத்த வரைக்கும், அங்கே ரிலீஜியனை பொறுத்த வரைக்கும் சாமினா சாமி மட்டும்தான். குழந்தையில சாமியை பார்க்க மாட்டாங்க, கொளுத்துக்கட்டையில் சாமி பார்க்க மாட்டாங்க, செய்யும் தொழிலுக்காக சாமியை பார்க்க மாட்டாங்க. ஆனால் இங்கே எல்லா இடத்துலையும் சாமி இல்லாத இடமே இல்லை. அதான் சார் விமர்சனமாக வருது. இதை அரசியலோட தொடர்புபடுத்தி நீங்கள் என்ன சொல்கிறேன், நீங்கள் இந்தியன் தத்துவம் சார்ந்த இந்திய அரசியல் கொள்கைக்கு, இந்திய பொருளாதார கொள்கைக்கு, இந்தியன் சயின்ஸுக்கு எல்லாத்துக்கும் நீங்கள் மதச்சாயம் பூசுறீங்க. மதச்சாயம் பூசி மதச்சார்பற்ற தன்மைங்கிற பேரில் என்ன பண்ணிடுறீங்கன்னா இந்தியம் சார்ந்த, அதாவது இந்திய மண் சார்ந்த எல்லா கொள்கையிலையும் விலக்கி வைக்கிறீங்க. இப்போ நான் தான் சொல்லல, மனுநீதி சோழன் வந்து தேர்காலில் அந்த இளவரசனை ஏற்றி கொள்றான். ஏன் கொள்றான்? அந்த கன்றை இழந்து அந்த பசுப்பட்ட வேதனையை இளவரசனை இழந்து இந்த மன்னனும் அனுபவிக்கணும் அப்படின்னு சொல்லி மனுநீதி சொல்லுது. அப்போ தன்னுடைய ஆளுகைக்கு உட்பட்ட நிலத்தில் இருக்கிற உயிர்கள் படுகிற வேதனையை ஒரு மன்னனும் அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றது மத கொள்கையா, அறக்கொள்கையா, அரசியல் கொள்கையா? அறம் தான். அப்புறம் நீங்க என்ன பண்றீங்க, அது மதம்னு சொல்லி நீங்க ஒதுக்கி வைக்கிறீங்க. அது மதம் இல்லைன்னு நான் சொல்றேன். இப்போ சொல்ற விஷயம் என்னன்னா, அதாவதுங்க ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரீஸ்க்கெல்லாம் ஒரு கம்யூனிஸ்ட் கொள்கை இருக்கு, முதலாளித்துவ நாடுகளுக்கு முதலாளித்துவ கொள்கை இருக்கு. நான் இப்போ கூட ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன், குடிச்சிட்டு பேசுகிற மாதிரி பரிதாபங்களில் போட்டிருக்காங்க. அதில் குடிச்சிட்டு ஒருத்தன் பேசுகிற மாதிரி வரும், முதலாளித்துவமும் செட் ஆகாது, கம்யூனிசமும் இந்தியாவுக்கு செட் ஆகாதுன்னு. அது காமெடிக்கு பேசின டைலாகாக இருந்தாலும் உண்மை, இது ரெண்டுமே இந்தியாவுக்கு செட் ஆகாது. இந்தியாவுக்கு எது செட் ஆகும் அப்படின்னு சொன்னால் இந்திய தத்துவம் என்று சொல்லப்படக்கூடிய நம்முடைய பொருளாதாரம் தான் செட் ஆகும். நமக்கென்று இங்கே ஒரு பொருளாதார கொள்கை இருக்கிறது. இப்போ 10 வருஷமா அந்த பொருளாதார கொள்கை தான் நரேந்திர மோடி நடைமுறைப்படுத்திட்டு இருக்காரு. அந்த பொருளாதார கொள்கை தான் யுனைடெட் பேமெண்ட் இன்டர்ஃபேஸுங்கிற ஒன்று உருவாக்கி ரியல் டைம் டிரான்சாக்ஷனில் இந்தியாவை உலகத்தினுடைய நம்பர் 1 தேசமாக மாற்றுகிறது, 5வது மிகப்பெரிய பொருளாதார தேசமாக உயர்த்தி இருக்கிறது. அந்த பொருளாதார கொள்கை என்ன சார்? முதலாளித்துவம் அப்படின்னா பொருள்ல இருந்து ஆரம்பிக்குது, கம்யூனிசம் அப்படின்னு சொன்னா பொருள்ல இருந்து ஆரம்பிக்குது. அங்க மனுஷனை பத்தி கவலை இல்லை, மனுஷனா அது மனுஷனா பார்க்காது. அது பொறுத்த வரைக்கும் பொருளாதாரத்திலிருந்து தான் அதனுடைய கொள்கையினுடைய பார்வை விரிவடைகிறது. இது எல்லா கம்யூனிஸ்ட் தத்துவவாதிகளும் ஒத்துப்பாங்க, யாரும் மறுக்க மாட்டாங்க. பொருள்ல இருந்து தான் வரும். மூலதனம் தானே பேர் வச்சாங்க, அந்த புத்தகத்தோட பேர் என்ன? மூலதனம். அங்க மனுஷனை பத்தியோ, மனுஷனுடைய உயிரை பத்தியோ, மனுஷனுடைய மனசை பத்தியோ அங்க கவலை இல்லை. ஆனா இங்க பொறுத்த வரைக்கும் நம் தேசத்தினுடைய பொருளாதார கொள்கை என்பது மனிதனிடமிருந்து ஆரம்பிக்கிறது. மனிதன், சமுதாயம், பொருளாதாரம் இப்படி உருவாகுது. அதாவது கம்யூனிசம் என்ன சொல்லுதுன்னா, சமுதாயம் இருக்கிறது, சமுதாயத்துக்கு கட்டுப்பட்டவனா மனுஷன் இருக்கணும்னு சொல்லி கம்யூனிசம் சொல்லுது. ஆனா மனிதர்கள் எல்லாம் சேர்ந்து இந்த சமூகத்தை உருவாக்குகிறார்கள்னு சொல்லி நம்முடைய இந்திய தத்துவம் சொல்லுது. அந்த இந்திய தத்துவத்தின்படி தான் நம்ம இப்போ பொருளாதாரத்தை அணுகிட்டு இருக்கோம். அதனால தான் பிஎஸ்என்எல் வித்துருவாங்கன்னு சொன்னப்போ பிஎஸ்என்எல் விற்கல. ஆனால் அதே சமயத்தில் ஏர் இந்தியாவை நீங்கள் காசு கொடுக்காம பிடுங்குறீங்கல்ல, அந்த ஏர் இந்தியாவை அதே ஏர் இந்தியாக்காரர் காசு கொடுத்து கவர்மெண்ட் இருந்து வாங்குறாரு. எதை அரசாங்கம் வைத்துக் கொள்ள வேண்டும், எதை தனியாருக்கு இருக்க வேண்டும்? இப்போ இஸ்ரோ மாதிரியான அந்த விண்வெளி அமைப்புகள் இருக்கு, அதுல ஒரு மிகப்பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்கு. அதுல வந்து உன்னை போல இளைஞர்கள் ஸ்டார்ட் அப், உன்னை போல தம்பியை போல இருக்கிறவங்கள ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை அனுமதிக்கும் போது அங்க இருக்கிற அந்த வாய்ப்புகளை இவங்க பயன்படுத்தி கொண்டு இவங்களால ஒரு ஸ்டார்ட் அப் நிறுவனத்தை ஆரம்பிக்க முடியும். இப்ப சென்னை ஐஐடியினுடைய அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை பயன்படுத்துறதுக்கு பல இளைஞர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. இப்ப ஏர் டாக்ஸி ப்ராஜெக்ட் வருது. 2024 ட்ரோன் வந்து டாக்ஸியாக மாறி இப்போ ஆட்டோ ஊபர் ஓலா மாதிரி இப்போ வானத்தில் ட்ரோன் பறக்க போகுதுன்னு சொல்கிறோம். இது எப்படி சாத்தியமாச்சு? ஐஐடி மாதிரியான நிறுவனத்தில் இருக்கிற அந்த அமைப்புகள், அந்த என்ன சொல்கிறது, அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கான அக்சஸை கொடுக்குறோம்.
இதுதான் இந்திய தத்துவம் சார்ந்த பொருளாதாரம். பிஎம்கேல இருந்தால் அரசியல் வாழ்க்கை தொடங்கிச்சுன்னு சொன்னீங்க. பிஎம்கே டு பிஜேபி எதனால சார்? என்ன சொல்கிறது, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மாணவர் சங்கத்தில் இருந்தேன். பாட்டாளி மாணவர் சங்கம் அது வந்து டைரக்ட் பாலிட்டிக்ஸ் மாதிரி கிடையாது. அது வந்து ஒரு மாணவர் சங்கம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படித்தான் இருக்கணும்னு சொல்லி அப்பொழுதே அவர் மருத்துவரையாக கட்டமைச்சிருந்தார். அதனால் வந்து மாணவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், அது இல்லாமல் ஈழத்தமிழர் இந்த மாதிரி பல பிரச்சனைகள், அந்த பிரச்சனைகள் சார்ந்து தான் அந்த அரசியல் இருக்குமே ஒழிய நேரடியாக ஒரு நார்மல் பொலிட்டிக்கல் பார்ட்டியினுடைய அரசியலுக்குள்ளாக அது கட்டமைக்கப்படலை. சட்டக்கல்லூரி முடிந்ததற்கு பிறகு நான் ஒரு 2-3 வருடங்கள் எந்த அரசியல் பாதையிலுமே இல்லாமல் இருந்தேன். எந்த ஒரு பியூரா அட்வொகேட் ப்ரொஃபஷன் மட்டும் பார்த்துட்டு இருந்தேன். அதற்கு பிறகு 2012 நரேந்திர மோடி அவருடைய செயல்பாடுகள் குஜராத்தில், அந்த டைமில் தான் இந்த பக்கம் நிறைய பேசப்பட்டது. குஜராத்தில் அவர் என்னென்னலாம் பண்ணிகிட்டு இருக்காரு, குறிப்பாக விவசாயத்துக்கு அவர் பண்ணது, அக்ரிகல்ச்சரில் அவர் பண்ணதெல்லாம் உண்மையிலே யாராலையும் அதற்கு முன்பு யோசித்தே பார்க்க முடியாது. ஃப்ரீ கரண்ட்டை கொடுக்க மாட்டேன்றார், ஃப்ரீ கரண்ட்டை கொடுக்க மாட்டேன்னு வாக்குறுதியிலே சொல்லிட்டு வர்றார். அதற்கு பிறகு விவசாயம் லாபமுடைய தொழிலாக மாற்றுறது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை குஜராத்தில் செஞ்சு காட்டினார். அப்பயே இந்த மருந்து தெளிக்கிறதுலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து ஒரு இப்போ இந்த FPOன்னு ஒரு பேட்டர்ன் இப்போ மத்திய அரசாங்கத்தோட திட்டம் இருக்குது, அதெல்லாம் அவர் குஜராத்தில் அப்பயே பண்ணி காட்டினார். மருந்து வந்து ஏக்கர் கணக்கில் ஹெலிகாப்டரில் அடித்ததெல்லாம் அங்கே நடந்திருக்கு. இப்போ ட்ரோன் வந்துருச்சு. அப்போ வந்து ஒரு என்ன சொல்கிறது, விவசாயிகள் நூற்றுக்கணக்கான பேர் ஒன்றா சேர்ந்து ஒரு கம்பெனி ஆர்கனைஸ் ஆகி ஒன்றாக விவசாயம் பண்ணி வேல்யூ ஆடட் ப்ராசஸ் வந்து கொண்டு வந்து அதன் மூலமாக விவசாயத்தை லாபமுடைய தொழிலாக மாற்றுறது அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் குஜராத்தில் பண்ணார். இதெல்லாம் பார்த்துட்டு நான் ஏற்கனவே சொன்னது போல் தத்துவம் சார்ந்த அணுகுமுறைன்றது புதுசாக இல்லை. இந்திய தத்துவம் சார்ந்த சிந்தனை என்பது என்னுடைய குடும்ப பின்னணியிலிருந்து எனக்கு ஆல்ரெடி இருக்குது. நரேந்திர மோடி அவருடைய செயல்பாட்டை பார்த்து அரசியலுக்கு மீண்டும் வரணும், ஏன்னா நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வந்தாக வேண்டிய கட்டாய சூழ்நிலை இருக்கிறது அப்படிங்கிற ஒரு உந்துதல். தவிரவும் அந்த நேரத்தில், அதாவது தத்துவம் சார்ந்து இருந்துகிட்டு இருக்கேன், அரசியல் சார்ந்து வரணுன்றதுக்கான உந்துதல் ஒன்று நரேந்திர மோடியோடைய செயல்பாடு, இன்னொன்று தமிழ் சமூகத்திற்கு காங்கிரஸ் செய்த துரோகம். நான் மட்டும் கிடையாது, அந்த டைமில் 2009 காலகட்டத்திற்கு பிறகாக தமிழகத்தில் கல்லூரியில் இருந்த அனைத்து மாணவர்களும் காங்கிரஸுக்கு எதிரான மனநிலையில் இருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு என்னுடைய சகோதரர்கள் பல பேர் வந்து காங்கிரஸ் நின்றுட்டு இருந்த இடத்துல மட்டும் போய் தோக்கணும்னு பிரச்சாரம் பண்ணவங்க எவ்வளோ பேர். காங்கிரஸ் இந்த தேசத்திலிருந்து அழிக்கப்பட வேண்டும் என்கிற ஒரு சிந்தனை விதை அப்பொழுது என்னை போன்ற அப்போ காலேஜ் படித்த எல்லாருக்குமே இருந்ததுங்க. உண்மை, ஃபேக்ட்டு. அதில் பாதி பேர், கொஞ்சம் பேர் வந்து இந்த தமிழ் தேசியம் பக்கம் போயிருப்பாங்க, மற்றவங்க வேறு பக்கம் போயிருப்பாங்க. சில பேர் என்னமோ தெரியல திமுகவுக்கே போயிருக்காங்க, என்னென்ன புரியல. சில பேர் காங்கிரஸுக்கே சப்போர்ட் பண்ணுறாங்க. இவங்கெல்லாம் என்ன ஐடியாலஜினே எனக்கு புரியல. இப்போதும் சொல்கிறேன், காங்கிரஸ் அழித்தொழிக்கப்பட வேண்டும் என்கிற எண்ணம் அந்த காலகட்டத்தில் தமிழகத்தில் இருக்கிற அனைத்து இளைஞர்களுக்கும் இருந்தது. நரேந்திர மோடி அவர்களுடைய திட்டங்கள், இந்த குறிப்பாக விவசாயம் சார்ந்த திட்டங்கள், நான் சொல்கிறது சித்தாந்த ரீதியான ஈர்ப்பு இல்லை, நான் ஆல்ரெடி இந்த சித்தாந்தத்தில் தான் இருக்கேன். அரசியலுக்கு நேரடி அரசியல் ரீதியான ஈர்ப்பு, வழக்கறிஞர் தொழில் முழுமையாக இருந்துட்டு திரும்பி வரணுன்றதுக்கான ஈர்ப்பு. ஒன்றும் காங்கிரஸ் அழிக்கப்பட வேண்டும், இன்னொன்று நரேந்திர மோடி அவர்களுடைய ஆட்சி வரணும் அப்படின்றதுக்காக நான் வரும்போது நூற்றுக்கணக்கான வழக்கறிஞர்கள் என்னோட அழைத்து வந்தேன் என்னுடைய தலைமையில். அப்போ வந்து பொன்னார் அவர்கள் தான் தலைவர். நான் வந்ததை 2013 அந்த டைம் 2012 எக்ஸாக்டாக சொன்ன 2012. அப்போ வந்து அவர் ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தார், நான் வரேன், நான் வந்திருக்கேன் அப்படின்றது. அது வந்து அப்போது நாளிதழ்களில், முன்னணி நாளிதழ்களில், தினத்தந்தியில் 2வது பேஜில் நியூஸாக வந்தது. அப்போ வந்து உங்களுக்கு பிஜேபியில் வழக்கறிஞர்கள் அவ்வளோ பெரிய கூட்டம் அப்படிங்கிறது அதான் ஃபஸ்ட் டைம். ஓகே சார், இப்போ பாலிடிக்ஸில் இருக்கோன்னா நம்ம நிறைய புக்ஸ் படிச்சுட்டே இருக்கணும், ஹிஸ்ட்ரி ரிலேட்டடாக இருக்கட்டும், இப்போது அரசியல் சார்ந்தோ ஒரு எக்கனாமிக்கலாவோ. ஸோ அரசியலுக்கு எப்படி சொல்கிறது, அரசியல் தொடாமல் இருக்கக்கூடிய புத்தகங்கள் எந்த மாதிரியான புத்தகங்கள் படிப்பீங்க? ஹிஸ்ட்ரி இல்லாமல், ஒரு அரசியல் இல்லாமல் கேட்குறேன், ஒரு க்ரைமா இல்லை காமெடியா, அந்த மாதிரி புத்தகங்கள் என்ன? சட்டம் சார்ந்த புத்தகங்கள் அதிகமாக. ஓகே, சட்டம் சார்ந்த புத்தகங்கள். தத்துவம் சாராமல் சொல்லணும்னா ஜஸ்டிஸ் கிருஷ்ணய்யர் அவருடைய புத்தகங்கள் நிறைய என்கிட்ட இருக்குது. அது முக்கியமாக கருத்தை சார்ந்து அவருடைய வெக்காபுலரிலாம் ரொம்ப புதுசாக இருக்கும். ஓகே, டிக்ஷனரி இல்லாமல் ஒரு பக்கம் கூட படிக்க முடியாது. அதுக்காகவே அவருடைய புத்தகங்கள் நிறைய படிப்பேன். அது சார்ந்து என்னுடைய படிப்பு அப்படின்றது பார்த்திங்கன்னா தமிழ் இலக்கியங்கள் ரொம்ப பிடிக்கும். எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்ததுன்னா நான் திருக்குறள்லாம் திருப்பி படிச்சுட்டே இருப்பேன். ஏன்னா நம்ம வாழ்க்கையில் நீங்கள் கூட அதை முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் சரியான வழிகாட்டுதல் வேணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் ஏதாவது ஒரு திருக்குறளை உங்கள் கூட வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு திருக்குறள் புத்தகம், ஏதோ ஒரு உரை உங்கள் கூட வச்சுக்கோங்க. நீங்கள் வந்து அடிக்கடி அதை படிங்க. ஏதாவது ஒரு பக்கத்துலேருந்து படிங்க, ஏதாவது ஒரு அதிகாரத்தை எடுத்து படிங்க.
உங்களுக்கு தேவையான வழிகாட்டுதல் எப்பொழுதுமே திருவள்ளுவர் உங்களுக்கு தந்துகிட்டே இருப்பார். இது என்னுடைய அனுபவம். அதே போல் தமிழ் இலக்கியங்களில் நமக்கு கிடைக்கிற கான்ஃபிடென்ட், அதாவது மேடை பேச்சில் கிடைக்கிற கான்ஃபிடென்ட் இல்லை, வாழ்க்கையை எதிர்கொள்வதற்கே நமக்கு கிடைக்கிற அந்த தன்னம்பிக்கை இருக்குல்ல, அது வேறு எங்கேயுமே கிடைக்காது. தமிழ் இலக்கியங்கள் படிக்கும்பொழுது நமக்குள்ளாக ஒரு ஆளுமை வளரும். அந்த ஆளுமை எந்த ஒரு பிரச்சனையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு துணிவை நமக்கு தரும். ஏன்னா அதில் நிலையாமை இருக்கிறது, நிலையாமை என்கிற தத்துவம் இருக்கிறது, வாழ்க்கை என்கிற தத்துவம். அதாவது இவர் சொல்கிறாருல்ல திருவள்ளுவர், உறங்குவது போலும் சாக்காடு. இறப்புன்றது என்ன? தூங்குற மாதிரி. பிறப்புன்றது என்ன? விழிக்கிற மாதிரி. நம்ம பிறப்பு இறப்பு இந்த உலகினுடைய உன்னத தத்துவங்கள் எல்லாமே நம்ம தமிழ் இலக்கியங்கள் இருக்கிறதுனால அதை நீங்கள் பார்க்கும்போது இந்த வாழ்க்கையை அணுகுவதுன்றது ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும். உதாரணத்துக்கு என்னுடைய அலுவலகம் எரிக்கப்பட்டது. கரெக்டாக நேற்றைய தேதி தான் 3வது அனிவர்சரி. நேற்று தான் பசங்க பார்த்து சொன்னாங்க 3 வருஷம் ஆச்சு நம்ம ஆஃபீஸ் கொளுத்தப்பட்டு அப்படின்னு. வக்கீல் ஆஃபீஸ். ஆமாம், என்னுடைய அட்வொகேட் ஆஃபீஸ். திமுக வந்தோடனே ஃபஸ்ட் அட்டாக் நான் தான். அதுக்கப்புறம் தான் மற்றவங்களாம் அரெஸ்ட் ஆனதெல்லாம். ஃபஸ்ட்டு என்னுடைய ஆஃபீஸ் தான் கொளுத்துனாங்க. யார் கொளுத்துனாங்கன்னு இப்போ வரைக்கும் கண்டுபிடிக்கல தமிழ்நாடு போலீஸ். ஆனால் ஃபயர் டிபார்ட்மெண்ட் வந்து அது மேன்மேடு தான், ஆக்சிடென்ட் இல்லை அப்படின்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. எஃப்ஐஆர் போட்டாங்க, என்கொயரி பண்ணாங்க, ஆனால் கண்டுபிடிக்கல. நாமளும் சிசிடிவி ஆதாரங்கள் சிசிடிவி எங்களுதில் வந்து என்ன சொல்கிறது, பேக் டோரில் ஓப்பன் பண்ணி அது ஒரு ஸ்டஃப்பை உள்ளே போட்டாங்க, அதுதான் எரிஞ்சுது. அந்த டோருக்கு சிசிடிவி இல்லை. இருந்தாலும் வெளியில் இருக்கிற பல கடைகளுடைய சிசிடிவி எல்லாம் நம்ம கொடுத்தோம். இங்கெல்லாம் இருக்குது, இவங்கெல்லாம் கேளுங்க அப்படின்னு. நம்ம போதுமான அளவு ஆதாரங்கள் கொடுத்தும் கூட ஒருத்தர் நல்லா விசாரித்தார், ஒரு இன்ஸ்பெக்டர். அவர் மாற்றப்பட்டுட்டார், உடனடியாக மாற்றப்பட்டுட்டார். இத்தனைக்கும் ஃப்ளவர் பஸார் ஸ்டேஷன்லேருந்து ஹைகோர்ட் ஸ்டேஷனுக்கு மாற்றப்பட்டார். ஒன்றும் சும்மா ஒரு 1/2 கிலோமீட்டர் தான், ஒரு பெரிய மாற்றதெல்லாம் கிடையாது. அப்படி மாற்றப்பட்டார். அவர் மாற்றப்பட்டதற்கு பிறகு வந்த அதிகாரி என்னுடைய அலுவலகத்துக்கு கூட வரல, அது என்னன்னு கூட பார்க்கல. அப்போ வந்து இப்போ கூட பசங்களாம் ஆச்சரியப்படுவாங்க. அலுவலகம் எரிக்கப்பட்ட நேரத்தில் அது பெரிய அடி. ஏன்னு கேட்டிங்கன்னா என்னுடைய தொழில், அது என்னுடைய பிரெட் அங்கேருந்து தானே வருது. நீங்கள் கிளைண்ட்டுக்கு அது எவ்வளோ பெரிய ஒரு இதுவாக இருக்கும். அதுக்கப்புறம் நான் எந்த கேஸையும் நான் அதில் இது பண்ணவில்லை. எல்லா கட்டையும் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணி எவ்வளோ தூரம் என்னோடய கிளைண்ட்டை நம்ம சேஃப்கார்ட் பண்ண முடியுமோ பண்ணிட்டோம். பட் இருந்தாலும் அதனுடைய தொழிலில் எனக்கு ஒரு மிகப்பெரிய அடியாக இருந்தது. நான் அத்தனை வருடங்களாக நான் உருவாக்கி வச்சுருந்த அந்த கிளைண்ட் பேஸு அந்த ஒரே நாளில் போயிடுச்சு, வித்தின் அ டே. அதாவது ஒரு 10 வருஷம் 15 வருஷம் நீங்கள் பண்ணி வச்ச ஒரு உழைப்பு ஒரே நாளில் உங்களுக்கு காணாம போச்சுன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டம். நீங்கள் அந்த பொருட்சேதமெல்லாம் கூட நீங்கள் பின்னால் சம்பாரிச்சிக்கலாம். அங்கே வந்து ஏகப்பட்ட பொருள் சேதம் ஆகிடுச்சு, அதெல்லாம் நீங்கள் சம்பாரிச்சிடலாம். பட் கிளைண்ட்டோட ட்ரஸ்ட்டை எப்படி சம்பாதிக்க முடியும்? அதெல்லாமே வந்து ஒரு பெரிய அடி தான். அதெல்லாமே கடந்து வருவதற்கு அதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக எடுத்துக்கிற அளவுக்கு மனநிலை கொடுத்தது தமிழ் இலக்கியங்கள், குறிப்பாக திருக்குறள். ஓகே சார். திமுகவில் இருக்கக்கூடிய ஒரு 3 நண்பர்கள் பேர் இங்கே சொல்ல முடியுமா? எங்களுக்கும் தெரிஞ்சவங்களா இருப்பாங்களா? திமுகவிலையா? சூர்யா வெற்றிகொண்டான் நல்ல நண்பர் உங்களுக்கு. ஓகே, நல்ல நண்பர், நல்லா ஜாலியாக பேசிப்போம். அப்புறம் வந்து என்னுடைய காலேஜ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கார், ஆனால் உங்களுக்கு தெரியாது அவரை. சரி. கிஷோர்னு சொல்லிட்டு எங்கள் பக்கத்தில், அவர் திமுக ஃப்ரெண்டுன்னு சொல்ல முடியாது, ஏன்னா அவர் என் ஃப்ரெண்டு. அப்புறம் அவர் அப்பயே திமுக தான், பட் ஃப்ரெண்டு, காலேஜ் மேட். அவர் எம்எல்ஏவோட தம்பி அவர். இல்லை, இப்போ 2வது நண்பர் வந்து எனக்கு முன்னாடி நண்பர், அப்புறமா திமுக அந்த மாதிரி சொன்னீங்க. சூர்யா வெற்றிகொண்டான் அவர்கள் டிபேட்டில் ஸோ பேசும்போது பயங்கரமாக சண்டை இருக்கும், முடிஞ்சதுக்கப்புறம் ஜாலியாக பேசிட்டு. இல்லை, அது முடிஞ்சதுக்கப்புறமும் அந்த சித்தாந்த ரீதியான உரையாடல் தான். ஓகே, அது என்னுடைய பழக்கம். ஆஃப்லைனில் ஒரு மாதிரி, ஆன்லைனில் ஒரு மாதிரிலாம் பேச எனக்கு பழக்கம் இல்லை. பட் அதையும் தாண்டி அவருக்கு என் மேலே ஒரு இது, இந்த நான் ஒரு மரியாதை, ஒரு அன்பு. அவரே சொல்லுவார், டிபேட் ஆன்லைன்லேயே சொல்லியிருக்காரு, ஒரு ஓபிசி சமூகத்திலேருந்து இவ்வளோ தூரம் வந்து இந்த அளவுக்கு ஒரு அரசியல் ஆளுமையாக இருக்கிறதுல எனக்கு தனிப்பட்ட விதத்தில் அவர் மேலே எனக்கு மரியாதை இருக்குன்னு அவர் எனக்கு சொல்லியிருக்காரு. சரி. அதே போல் அவர் எனக்கு ரொம்ப இந்த பாலிடிக்ஸ் தாண்டி பழக்கத்தில் ஒரு இனிமைன்னு ஒன்று இருக்கும், அது வந்து அவர்கிட்ட நான் பார்த்துருக்கேன். ரொம்ப ஜாலியான ஒரு டைப். அப்புறம் கூட வேறு யாராவது இருப்பாங்க, யோசிச்சு போகலாம். ஆனால் வேறு யார் டிபேட்டில், வேறு யாரும் மோஸ்ட்லி டக்குன்னு வரல. இல்லை, புதுசாக ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. சார், உங்களுக்கு பிடிச்ச அரசியல் தலைவர் யார் சார்? பாஜகவை தாண்டி. ஐயா பிடிக்கும். ராமதாஸ் ஐயா பிடிக்கும், அதான் ஆப்வியஸ். அவங்ககிட்ட இருந்து ஏதாவது நம்ம குவாலிட்டிஸ் வந்து இன்றைய இளைஞர்கள் கற்றுக்கணும் அப்படின்னா எதை சார் கற்றுக்கலாம்? அவர் வந்து ஒரு மாதிரி ரொம்ப அவர்கிட்ட ஒரு நேர்மை இருக்குது. நீங்கள் வந்து வெளியில் அவர் மேலே சொல்லப்படுற பிம்பங்கள் வேறு. அவர் வந்து பட்டியல் சமூகத்துக்கு எதிரானவர் அப்படிலாம் சொல்லுவாங்க. ஆனால் தமிழ்நாட்டில் அதிகமாக அம்பேத்கர் சிலையை திறந்து வச்சது அவர் தான், கட்டினது. அதே போல் வந்து இப்போ திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவே சீரியஸாக நான் ஜெயிக்கணும்னு அவர் நினச்சார்.
ஒரு கூட்டணி கட்சி நம்ம சப்போர்ட் பண்ணோம். அதை தாண்டி அவர் ஜெயிக்கணும்னு அவர் நினச்சார். ஈவன் எங்கள் மாநிலத்தில் அவர் சொன்னார், அண்ணாமலைஜியும் அவரும் பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொல்லியிருக்கார், இல்லை அஸ்வத்தாமன் ஜெயிக்கணும் அப்படின்னு. யார்? டாக்டர் ஐயா சொல்லியிருக்கார். திருவண்ணாமலையை பொறுத்த வரைக்கும் என்கிட்ட சொன்னது, திருவண்ணாமலை எப்படியா ஜெயிச்சிரு, ஏன்னா அந்த பகுதி ரொம்ப நாட்களாக வளராமல் இருக்கிறது, வளர்ச்சி என்பது இல்லாமல் இருக்குது. அதுக்காக தான் நாங்கள் போராட்டம் பண்ணி மாவட்டத்தை 2ஆக பிரித்தோம். அப்பயுமே நாங்கள் எதிர்பார்த்த வளர்ச்சி, திருப்பத்தூர் மாவட்டம் அவரால் தான் பிரிஞ்சுது, அவங்க தான் அதுக்கு போராடினாங்க. அந்த வளர்ச்சி என்பது வரல. அதனால் கண்டிப்பாக ஒன்றை மாதிரி அதோடு நான் சொன்ன வாக்குறுதிகள் எல்லாம் ரொம்ப ஆசையாக கேட்டுட்டார். அதனால் இந்த வாக்குறுதிகள்லாம் நிறைவேற்றப்படணும் சார். அதாவது பொலிட்டிக்கலாக ஒரு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளர், அவங்களுக்கு சப்போர்ட், இதெல்லாம் தாண்டி இந்த பகுதி மக்கள் இவங்க பின்தங்கியிருக்காங்க, இதுக்கு இந்த பையன் வந்தால் இவன் கரெக்டாக இருப்பான், இதெல்லாம் யோசிக்கிறதுக்கு இல்லை, நேர்மையாக இருப்பார். அதை இந்த மக்கள் அப்படின்னா அவங்க முன்னேறணும்னா உண்மையிலே முன்னேறணும் அப்படின்ற அந்த என்ன சொல்கிறது, மேடையில் பேசுனதுக்கப்புறமும் பின்னாடியே அதையே பேசுவார். நான் சொல்லியிருக்கேன்ல, நான் சட்டக்கல்லூரி மாணவனாக இருக்கும்போது அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுக்கு வழி நடத்தும் போது, என்னடா பண்ணிட்டுருக்கீங்க இப்படி தான் கேட்டார். என்ன பண்ணிட்டு அவன் கக்கூஸ்கர் வர போராட்டம் அதை பண்ணுறான். அதாவது என்னென்னா, நாங்கள் ஓபிசி மாணவர்கள் உள்ளே அனுமதிக்கப்பட்டால் நாங்கள் பாத்ரூம் கழுவணுமா அப்படிங்கிற மாதிரி அந்த மாணவர்கள் போகிறாங்க டெமான்ஸ்ட்ரேஷன். நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, நீங்கள் போங்க. நான் சட்டக்கல்லூரி வாசலில் செருப்பு துடைக்கிற போராட்டம் பண்ணேன். அவர் தான் அதுக்கு எல்லாம் கொடுத்தார், அதாவது ஆலோசனை எல்லாம். அந்த விஷயத்தில் ரொம்ப சீரியஸாக இருப்பார். ஒரு விஷயம் மேடையில் பேசுகிறதுக்கும் ஃபீல்டில் பேசுகிறதுக்கும் அந்த சீரியஸ்னஸ் இருக்கும். அதை தாண்டி தலைவர்கள் என்று சொல்லும்பொழுது எங்கள் தத்துவம் சார்ந்த தலைவர்கள், அவர்கள் தியாகத்திற்கு நிகராக இன்னும் இந்த சமூகத்தால் கொண்டாடப்படவில்லை அப்படிங்கிற வருத்தம் எனக்கு பெரிய அளவில் இருக்குது. ஏன்னா நான் பல இடங்களில் சொல்லியிருக்கேன், ஷியாமா பிரசாத் முகர்ஜி இந்த தேசத்தினுடைய முதல் பொருளாதார அமைச்சர். இந்த தேசத்தினுடைய முதல் பொருளாதார அமைச்சர் அப்படிங்கிறதுனாலேயே இந்த தேசத்தினுடைய பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட பல தத்துவங்கள் அவர் வடித்து கொடுத்தது. அவர் என்ன பண்ணுறாருன்னா, காஷ்மீர் இந்த இந்திய தேசத்தை விட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக உயிரை கொடுக்குறாரு. உயிரை கொடுக்குறாருன்னா தம்பி லிட்டரலாக உயிரை கொடுக்குறாரு. காஷ்மீர் போய் அங்கே போராட்டம் நடத்தினா தன்னுடைய உயிர் போகுன்றது அவருக்கு தெரிஞ்சே போகிறார். அங்கே போய் அவரை கைது பண்ணுறாங்க, கைது பண்ணி சிறையில் அடைக்கிறாங்க. அவரை மீட்பதற்காக ஹேபியஸ் கார்பஸ் ஆட்கொணர்வு நீதி பேரான போடுறாங்க. அந்த கேஸ் வர்றதுக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி அவர் கொல்லப்படுறார். ஏன்னா கோர்ட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக மர்மமான முறையில் அவர் இறந்ததாக அறிவிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? உயிரை கொடுத்தோன்னா உண்மையிலே உயிரை கொடுத்தவங்க. அதே போல் பண்டிட்ஜின்னு நாங்கள் சொல்லுவோம், தீனதயாள் உபாத்யாய். அவர் இப்போ நான் சொன்னல ஒரு இந்திய தத்துவம், தம்பி கேட்டான், இந்திய தத்துவம், இந்துத்துவம் அதெல்லாம் சொல்கிற இன்டெக்ரல் ஹியூமனிசம் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஷேப், தற்கால பொலிட்டிக்கல் தியரியாக அதை வடித்து கொடுத்து இந்துத்துவம் என்பதை தற்கால பொலிட்டிக்கல் தியரியாக வடித்து கொடுத்தது அப்படின்னு சொன்னால் எங்களுடைய பண்டிட் தீனதயாள் உபாத்யாய். அவர் ரொம்ப சீரியஸான ஒரு முயற்சி எடுக்கிறாரு, காங்கிரஸ் இங்கேருந்து அகற்றப்படணும் அப்படின்னு சொல்லி. அவர் எடுக்கிற முயற்சி அப்பொழுது ஜெயிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் காங்கிரஸ் அதற்கு பின்பு நடத்திய பல சதி செயல்கள் நடக்காமல் போயிருக்கும். அவர் தான் என்ன பண்ணார்னா, இந்திய தத்துவம் இந்த மண்ணில் ஆளப்படணும், ஃபாரின் ஐடியாலஜிஸ்லாம் இங்கே கோல வச்சுட்டு இருக்கிறது தடுக்கப்படணும்னு ஒரு மிகப்பெரிய முயற்சி பண்ணார். ரயிலில் சாதாரணமாக ஆட்களை வச்சு கொல்லப்படுறார். ரயிலில் ஆட்களை வச்சு ஒரு மிகப்பெரிய கட்சியினுடைய மிகப்பெரிய தேசிய தலைவர் கொல்லப்படுறார். யாரால? காங்கிரஸ் ஆட்சியால். அதை தாண்டி ஒரு மனிதர் மேலே எனக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை இருக்கிறது அப்படின்னு சொன்னால், காங்கிரஸ் பிரதமராக இருந்தார் லால் பகதூர் சாஸ்திரி. அவரும் மர்மமான முறையில் கொல்லப்பட்ட இந்த 3 கொலைகளுக்குமான மர்மங்கள் இதுவரை அகற்றப்படவில்லை. இந்த 3 கொலைகளுக்கும் யாருன்னா 3 கொலைக்கும் ஒரே ஆளுங்க தான் காரணம். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், லால் பகதூர் சாஸ்திரி மர்மமான முறையில் மறையலன்னு சொன்னால் இங்கே குடும்ப அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு தம்பி. நல்லா யோசிச்சு பாருங்கள், குடும்ப அரசியல் ஆரம்பிச்சிருக்காரு. இந்திரா அதுக்கப்புறம் தான் பிரதமர் ஆகுறாங்க. நேருவுக்கு அப்புறம் லால் பகதூர் சாஸ்திரி தான் பிரதமர். அவர் பாகிஸ்தானோட போரை சரியான முறையில் கையாளுறார். இன்னும் சொல்ல போனால் நம்ம அங்கே வெற்றி பெறோம். லாகூர் வரைக்கும் நம்ம படைகள் போன சரித்திரத்தெல்லாம் நம்ம படிக்கிறோம். அதற்காக போடப்பட்ட ஒப்பந்தம் தான் தாஷ்கண்ட் ஒப்பந்தம். அதற்கு கையெழுத்து போடுறதுக்காக அவர் போகிறார், தாஷ்கண்ட் போகிறார். அங்கே மர்மமான முறையில் உணவில் விஷம் வைக்கப்பட்டு மூஞ்செல்லாம் ப்ளூ ஆகி இறந்து போகிறார் ஒரு தேசத்தினுடைய பிரதமர். நீங்கள் ஒரு தேசத்தினுடைய ஒரு சின்ன நாட்டுடைய ஒரு பிரதமர் கொல்லப்பட்டதுக்கு தான் உலக போர் இருந்தது, படிச்சிருப்பீங்க வரலாற்றில். ஆனால் இங்கே இந்த தேசம் இவ்வளோ பெரிய தேசம், இந்தியாங்கிறது எவ்வளோ பெரிய தேசம், இதனுடைய பிரதமர் கொல்லப்பட்டதை ஒரு விசாரணை கூட இல்லாமல் மூடி மறைச்சாங்க.
அவருடைய திட்டங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது இல்லாமல் நீங்கள் அதுக்கு மேலே போனீங்கன்னா பட்டேல் இவங்கெல்லாம் சுதந்திர போராட்ட கணக்கில் வருவாங்க. அண்ணல் அம்பேத்கர் இவங்கெல்லாம் அரசியல் தலைவர்களாக நம்ம அதற்கெல்லாம் மேலே இவங்கெல்லாம் சுதந்திர போராட்டத்திலே வந்தவங்க. ஆக எங்களுடைய தலைவர்களுடைய தியாகங்கள், நான் அதெல்லாம் சொல்லுவேன், மற்ற கட்சியெல்லாம் தொண்டர்களது உயிரை காவு வாங்கி அதன் மூலமாக வளர்த்துட்டு இருக்கு. ஆனால் தலைவர்களது உயிரை தியாகம் செய்திருக்கிற இயக்கம் என்று சொன்னால் எங்களுடைய இயக்கம். எங்களுடைய தலைவர்கள், இன்னும் சொல்ல போனால் வாஜ்பாய் அவர்கள் 4 ரோடு போட்டதுக்கு அப்புறம் தான் அதில் ஏற்பட்ட பொருளாதார வளர்ச்சி தான் 10 வருஷம் இந்த காங்கிரஸ் சுரண்டி தின்னுச்சு. அவர் யோசிச்ச மாதிரி யாருமே யோசிக்கல அதற்கு முன்பாக. அதற்கு பிறகு நரேந்திர மோடி அவர்கள் யோசிக்கிறார். இது எங்கள் கட்சியை சார்ந்த தலைவர்கள்ன்றதுக்காக நான் சொல்லலை. நீங்கள் இந்தியன் ஹிஸ்ட்ரி நீங்கள் வந்து உண்மையிலேயே ஒருத்தர் நியூட்ரன் நாளைக்கு பதிவு பண்ணும்போது வாஜ்பாய் அவர்கள் முதல்ல பொன்னெழுத்துக்களில் பதிக்கப்படுவார். நரேந்திர மோடி அவர்கள் ஆட்சி நடத்திய விதம் உலகத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் ஒரு பொலிட்டிக்கல் தியரியாக பாடமாக ஃபியூச்சரில் மாறும். நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க, நடக்குதா இல்லையா. அப்படிப்பட்ட தலைவர்களை நாங்கள் கொண்டிருக்கிறோம். நரேந்திர மோடி அவர்கள் இன்றைக்கு உலக புகழ்பெற்ற ஒரு தலைவராக இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் எங்களுடைய முன்னோடி தலைவர்கள், குறிப்பாக தமிழகத்தில் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அவர்கள், இல்லை பண்டிட் தீனதயாள் உபாத்யாயா, இவருடைய தியாகங்கள் எல்லாம் இன்னும் போற்றப்பட வேண்டும் என்பது என் போன்றவர்களது ஆதங்கம். சார், நம்மளோட லாஸ்ட் இன்டர்வியூ அதை சுற்றி சோஷியல் மீடியாவில் பார்த்தீங்கன்னா மீம்ஸு ரொம்ப வைரலாக போய்ட்டு இருந்தது. அதெல்லாம் பார்த்தீங்களா சார்? எல்லாத்தையும் பார்க்கல, ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன். ஓகே, நீங்களே அவரை கட் பண்ணி போட்டிருந்தீங்க? இல்லை, நான் வந்து வீடியோவை கட் பண்ணி போட்டிருந்தேன், மீம்ஸ்லாம் போடல. ஓகே, மீம்ஸ் போட்டேன்னா என்ன? இல்லை, அதை வீடியோவை கட் பண்ணி போட்டிருந்தீங்க சார். அது அந்த கருத்துக்காக. இன்றைக்கி விக்கிரவாண்டி பை எலெக்ஷன் நடக்க போகுது இல்லையா, ஜூலை 10. அதிலிருந்து அதிமுக போட்டியிட மாட்டேன்னு சொல்லிட்டாங்க. என்ன நினைக்கிறீங்க? அவங்க எடுத்து சரியான முடிவுன்னு பார்க்குறீங்களா இல்லை தவறான முடிவுன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, நாம் வந்து ஒரு கட்சி எடுத்த முடிவு நம்ம சரி தவறு நம்ம ஏன் சொல்லணும்? அவங்க வந்து அவங்களுடைய முடிவு எடுத்திருக்காங்க. நாங்கள் வந்து எப்பேற்பட்ட ஒரு படைபலம், பணபலம், என்ன சொல்கிறது, அன்எத்திக்கல் வேவில் வந்து ஒரு காசு கொடுத்து வாக்காளர்களை வாங்க முடியும் அப்படிங்கிற ஒரு மமதையில் திமுக இந்த இடைத்தேர்தலை அணுகினாலும் கூட மக்களுக்காக, மக்களாட்சிக்காக களத்தில் நின்று போராட வேண்டும் என்று தேசிய ஜனநாயக கூட்டணி நடக்கிறது. இது விக்கிரவாண்டியில் பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுகிறது. நாங்கள் எல்லாம் அதோட தோளோடு தோல் நின்று ஒரு மிகப்பெரிய ஒரு வெற்றி. ஏன்னா இடைத்தேர்தல் அப்படின்னு சொன்னால் வரலாற்றில் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். கரெக்டா? அதான் அண்ணாமலைஜி சொல்லும்போது சொன்னார், 86% ஆளுங்கட்சி தான் ஜெயிக்கும். அதை இந்த முறை மாற்றி காட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு முனைப்போடு அதிமுக பின்வாங்கினதுக்கு காரணமே வந்து அவங்க பாமகக்கு மறைமுக ஆதரவுங்கிறாங்களே. யார் சொல்கிறேன்? இல்லை, சில மேகசின்ஸ்லாம் நான் படித்தேன் சார். அது நியூஸ், அதுக்குள்ள மேகசின் காலையிலேயே படித்தேன் சார். நான் அன்னைக்கே அந்த முடிவு எடுத்தாங்க. அது ஈவினிங் தான் சார் முடிவு எடுத்தாங்க. ஆனால் காலையிலேயே சில மேகசின்ஸ்லாம் பார்த்தேன், அதிமுக மேபி பாமகக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு. ஒருவேளை அந்த மாதிரி ஏதாவது இருக்குமோ? நான் என்ன சொல்கிறேன், ஸ்பெக்குலேஷன்ஸ் எல்லாம் என்னால் பதிலே சொல்ல முடியாது. சரியா? நடக்கிற ஃபேக்டில் தான் என்னால் பதில் சொல்ல முடியும். ஃபேக்ட்டு இவங்க விலகிறாங்க. இது வந்து என்னது பாமகக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா, இதெல்லாம் வந்து டேபிள் ஜேர்னலிஸ்ட்னு ஒன்று இருக்குது. அதில் நீங்கள் எழுதிக்கோங்க, என்ன வேணால் எழுதிக்கோங்க, இது அப்படி இப்படின்னு சொல்லி. ஆனால் அதுக்கு பதில் இல்லை. அவங்க ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிற இடத்துல ஏன் சார் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க? யார் ஸ்ட்ராங் ஹோல்டு? ஏடிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டாக இருக்கிற இடத்துல. எப்போ ஏடிஎம்கே எங்கே ஸ்ட்ராங் ஹோல்டு இருக்குன்னு எங்களுக்கும் தெரியல, ஏடிஎம்கேக்கும் தெரியல. நீங்கள் தான் சொல்லிட்டு இருக்கீங்க. ஏன்னா விக்கிரவாண்டியில், ஆனால் இன்றைக்கு எனக்கு தெரிந்து திராவிடம் என்பதே இன்றைக்கு அடுத்த தலைமுறை விரும்பலை. இதுதான் உண்மை. நீங்கள் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்றுக்காட்டினாலும், இது கேட்குறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்தாலும் உண்மை அதுதான். திராவிடம் என்கிற தத்துவம் 60 வருடங்களாக நம்மை ஏமாற்றி இருக்கிறது என்கிற புரிதல் அரசியல் புரிந்தவர்களுக்கு தமிழகத்தில் ஏற்பட்டு இருக்கு. எப்பயுமே ஒரு சித்தாந்த புரட்சின்றது இப்படி தான் ஆரம்பிக்கும். அந்த சித்தாந்த புரட்சி இப்படி ஆரம்பித்து அடித்தட்டு மக்கள் வரைக்கும் ஒன்று சென்று சேரும். இந்த சித்தாந்த புரட்சியோடைய ரிஃப்ளெக்ஷன் ஓரளவு தான் ஓட்டில் தெரியும். அந்த ஓரளவில் ஓட்டில் தெரியுது. திராவிடம் இல்லாதவர்களுக்கு மக்கள் தொடர்ந்து வாய்ப்பளித்து கொண்டிருக்கிறார்கள். எங்களுக்கு கிடைத்திருக்கிற வாய்ப்பு எல்லாமே இங்கே திராவிடம் என்கிற அரசியல் மக்களை ஏமாற்றுகிற இல்லாத இனவாதத்தின் அடிப்படையிலான ஒரு அரசியல். இல்லாத ஒரு இனவாதத்தில் ஒரு சித்தாந்தம், அந்த சித்தாந்தத்தில் 2 கட்சி பிரிஞ்சு சண்டை போடுற மாதிரி சண்டை போட்டு, ஆனால் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே உங்களுக்கு சித்தாந்த எதிரியாக வலுவான ஒரு எதிரி வரும்போது திருவண்ணாமலையில் ஏடிஎம்கேக்கு ஓட்டு கேட்குறாரு. கோயம்புத்தூரில் ஏடிஎம்கே திமுகவுக்காக விட்டு கொடுக்குது, அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்கணும் அப்படின்னு சொல்லி. இப்போ திருவண்ணாமலையும் கோயம்புத்தூரும் உங்களுக்கு எதை காட்டுது? உண்மையான கூட்டணி திமுகவும் அதிமுகவும் காட்டுது. அப்போ யாரை ஏமாத்துறதுக்கு இந்த நாடகம்? அதான் என்கிட்ட அரசியல் எனக்கு நெருங்கிய நண்பர் ஒருத்தர் சொன்னார், சார் என்ன சார் இது 60-40 40-60 சார் அப்படின்னாரு.
இதில் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இங்கே அதிமுக ஸ்ட்ராங் ஹோல்டான்னு கேட்டிங்கன்னா இப்போ ரீசெண்டாக எம்பி எலெக்ஷன் நடந்ததில்ல சார், அந்த விக்கிரவாண்டி தொகுதி வந்து விழுப்புரம் பார்லமெண்ட் தொகுதிக்கு கீழே வருது. அங்கே விடுதலை சிறுத்தைகள் கட்சியோட வேட்பாளர் 72,188 வாக்குகள் எடுத்தார். அதிமுக வேட்பாளர் பார்த்தீங்கன்னா 65,365 ஆமாம் சார், 65,365 வாக்குகள் எடுத்திருக்காரு. 7,000 தான் டிஃபரன்ஸு. இப்போ சவுத் தமிழ்நாடுலாம் ஏடிஎம்கே 3வது இடம். விக்கிரவாண்டியில் தம்பி இவர் இருக்கார்ல, இப்போ அன்புமணி இருக்கார் இல்லையா, அவர் வந்து ஒரு தடவை 2016 நினைக்கிறேன் 44,000 ஓட்டு எடுத்தார். ஆமாம், அதே கேண்டிடேட் தான் சார் இப்போ நிற்கிறாங்க. ஆமாம், பிஎம்கே மட்டும் நின்னப்பே 44,000 ஓட்டு எடுத்தார், பிஎம்கே மட்டும். ஆனால் இப்போ அந்த அலைன்ஸ் பிஎம்கே பிஜேபி எல்லாம் சேர்ந்து 32,000 வாக்குகள் தான் எடுத்திருக்காங்க அந்த அசம்பிளி செக்மெண்ட்ல விக்கிரவாண்டியில். சரிப்பா, நான் என்ன சொல்கிறேன், ரிசல்ட் வரட்டுமே, நிப்பமே. நான் என்ன சொல்கிறேன், ஒருவேளை இது 2026 கூட்டணின்னு எடுத்துக்கலாமா சார்? இது ஏடிஎம்கே பிஜேபி பிஎம்கே இவங்கெல்லாம் கூட்டணி போடுவாங்க. சரி, உன்னுடைய ஆசையை தான் நீங்கள் மறுபடியும் கேட்குறேன். உனக்கு ஆசைன்னா ஓகேப்பா, ஆசைப்படு. ஆசைப்படுவதற்கான உரிமை எல்லாருக்கும் இருக்கிறது. எது எப்படி நடக்குதோ அப்போ நடந்துட்டு போட்டோம். நான் கேட்குறது என்னென்னா, ஏன் இப்போ இருக்கிற பத்திரிக்கையில் அதிகமாக அரித்மெட்டிக் கால்குலேஷன்ஸே அதிகமாக ஸ்பெகுலேட் பண்ணுறோம்? நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி கூட பத்திரிக்கையில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்கல்ல, பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வாங்கின ஓட்டெல்லாம் கூட்டி பார்த்தா 17 தொகுதி அப்படியே ஜெயிக்கிறோம். இந்த ரெண்டும் வந்து கூட்டணி வச்சுருந்தா இத்தனை தொகுதி ஜெயிச்சிருக்கோம். இந்த கால்குலேஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இந்த பர்சன்டேஜ் இது, இந்த பர்சன்டேஜ் அது, இந்த கட்சிக்கு இந்த பர்சன்டேஜ், இதெல்லாம் ஒரு தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜூனியர் விடன் குமுதம் ரிப்போர்ட்டரில் ஒரே ஒரு ஆர்டிக்கல் வரும். அதை ஒரு செக்டார் படிக்கும், அப்படியே போயிடும். மிச்ச இடத்துல எல்லாத்துலேயும் என்ன வரும் தெரியுமா? மக்கள் பிரச்சனைகள் வரும், ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸ் வரும். கம்யூனிஸ்டத்தை பற்றி, அதாவது எனக்கு அந்த தத்துவம் பிடிக்கலன்றது இல்லை, தத்துவ ரீதியான உரையாடல் இருந்துகிட்டே இருக்கும். கம்யூனிஸ்டத்தை பற்றி ஒருத்தவங்க எழுதுவாங்க, இந்த தத்துவத்தை பற்றி ஒருத்தவங்க எழுதுவாங்க, திராவிடன்றது இன்னும் நிறுத்து போலன்னு ஒருத்தவங்க எழுதுவாங்க. ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸ் அப்படிங்கிறது நடந்துக்கிட்டே இருக்கும். இந்திய தத்துவம் பற்றி நாங்கள் பேசுவோம். வாஜ்பாய் அவர்கள் பீரியடில் அந்த அந்த அவர்கள் நடத்திருக்கிற முன்னேற்ற திட்டங்கள் பற்றின ஒரு டிஸ்கஷன் இருக்கும். வளர்ச்சி திட்டங்கள் பற்றியோ இல்லை சித்தாந்தங்கள் பற்றியோ இல்லை ஒன்றும் இல்லைப்பா. இப்போ நீங்கள் ஒரு 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 என்ன சொல்கிறது, ஒரு இளைஞரா ஒரு பத்திரிகை துறையில் இருக்கிற ஒரு பையனா நீ எதை பற்றி அதிகமாக யோசிக்கணும் அப்படின்னு சொன்னால், கஞ்சா இங்கே பெரிய அளவில் பரவி போயிருக்கே. சிந்தட்டிக் ட்ரக் அப்படிங்கிறது மிகப்பெரிய அளவில் பரவி 3 வருஷத்தில் கேள்விப்படாத சிந்தட்டிக் ட்ரக் இப்போ கேள்விப்படுறோம். தமிழ்நாட்டில் இருக்கிற டிரான்ஸ்போர்ட் பஸ் எல்லாம் சுந்தரா டிராவல்ஸாக மாறிட்டு இருக்கு. மக்களை நேரடியாக பாதிக்கிற பிரச்சனையை பற்றி அதிகமாக டிஸ்கஸ் பண்ணுறதில்ல. ஐடியாலஜிக்கல் டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணுறதில்ல. ஓகே, இன்னொரு பிரச்சனை இருக்கு. ஒரே விஷயம்பா, சித்தாந்த ரீதியான டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணுறதில்ல, வளர்ச்சி திட்டங்கள் ரீதியான டிஸ்கஷன்ஸ் நம்ம பண்ணுறதில்ல. 24 ஹவர்ஸும் அரித்மெட்டிக் கால்குலேஷனே பேசிகிட்டு இருந்தா எப்படி ஆக்கப்பூர்வமான அரசியல் வரும்? எப்படி ஆக்கப்பூர்வமான பத்திரிகை துறை உருவாகும்? ஓகே, இன்னொரு மிகப்பெரிய பிரச்சனை சார், மறுபடியும் அரித்மெட்டிக் தான் கேட்க போகிறேன். அரித்மெட்டிக் இல்லை சார், அரித்மெட்டிக் சொல்லி வேணா கேட்குறேன். முஸ்லீம்ஸ் வந்து இந்தியாவில் 15% இருக்காங்க. ஆனால் அவங்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் வந்து இந்த கேபினெட்டில் கிடைக்கல அப்படிங்கிறது எதிர்க்கட்சிகளோட ஒரு கருத்தாக இருக்குது. செல்வ பெருந்தகை அவர்களே சொல்லியிருக்காரு, ஒரு இஸ்லாமியர் கூட இந்த 72 பேர் கேபினெட்டில் இல்லை, இது வந்து செக்குலரிசத்துக்கு பிக் த்ரெட் அப்படின்னு இருக்காரு. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? பிஜேபியில் நாங்கள் எத்தனை கேண்டிடேட் போட்டோம்? யாராவது ஜெயிக்க வச்சிருக்கலாம்ல? ஜெயிக்க வச்சா தான் கொடுப்பீங்களா சார்? ஏன்பா, ஏன் ஜெயிக்க வைக்கல? இவ்வளவு தூரம் இஸ்லாமியர்களுக்காக செய்து கொண்டிருக்கிற ஒரு கட்சி, சீரியஸாகவே நான் கேட்குறேன். இஸ்லாமியர்களுக்காக 2,33,00,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்துருக்காரு நரேந்திர மோடி. காஷ்மீரில் எவ்வளோ பெரிய முன்னேற்றத்தை கொடுத்துருக்காரு. காஷ்மீரில் எத்தனை இளைஞர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றிருக்கிறாரு. எத்தனை இஸ்லாமிய சகோதரர்கள் ஸ்டார்ட் அப் ஆரம்பிச்சிருக்காங்க. ஒரு பிஹெச்டி வரைக்கும் கொடுக்குற ஸ்காலர்ஷிப்பு இஸ்லாமியர்களுக்கு என்று அதிகப்படுத்தியது நரேந்திர மோடி. இன்றைக்கு ஹஜ் பயணத்துக்கு ஏழைங்க போகிறாங்கன்னா அது காரணம் நரேந்திர மோடி. ஹஜ் பயணத்துக்கு பெண்கள் போகிறாங்க அப்படின்னு சொன்னால் அது காரணம் நரேந்திர மோடி. இன்றைக்கு அரப் கண்ட்ரீஸில் துபாயெல்லாம் எப்பேற்பட்ட வரவேற்பு, அவருடைய நாட்டினுடைய உயரிய விருதுகளை எத்தனை இஸ்லாமிய நாடுகள் நரேந்திர மோடிக்கு கொடுத்துருக்கிறது. இவ்வளவு விஷயங்கள் இருந்தும் கூட பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து நிறுத்தப்பட்டிருந்த இஸ்லாமிய வேட்பாளர்கள் ஏன் வெற்றி பெறவில்லை? பாஜக 400க்கு மேல கண்டெஸ்ட் பண்ணாங்க, அதுல ஒரு 10 இஸ்லாமியர்கள் கூட இல்லையா சார்? இஸ்லாமிய வேட்பாளர்கள் ஏன் வெற்றி பெறவில்லை? கேள்வி இது. சொல்லி ஏன் வெற்றி பெறல? இஸ்லாமியர்களுக்கு வாக்கு செலுத்தலாங்கிறீங்களா? இஸ்லாமியர்களே அங்க இஸ்லாமிய வேட்பாளர் போட்டாலுமே வாக்கு செலுத்தலாங்கிறீங்க. இஸ்லாமிய வேட்பாளர்கள் ஏன் வெற்றி பெறல தெரியுமா? நான் இப்பயும் சொல்றேன், நீ ஏன் வெளிலலாம் போற? தமிழ்நாட்டிலே சொல்றேன், தமிழ்நாட்டில் நாங்கள் எத்தனை கிறிஸ்தவர்கள் போட்டோம் பார்த்தீங்களா இல்லையா? வட சென்னையில் போட்டிருக்கிறோம், தென்காசியில் போட்டிருக்கிறோம், கிறிஸ்தவர்களில் போட்டிருக்கிறோம். ஆனால் ஒரு கிறிஸ்தவ சகோதரனோ ஒரு இஸ்லாமிய சகோதரனோ எந்த விதமான புற அழுத்தங்களும் மத ரீதியான மத அமைப்புகள் ரீதியான புற அழுத்தங்கள் எதுவுமே இல்லாமல் ஓப்பனாக சொல்கிறேன்பா, ஜமாத்துலேயும்
சபைகள்லையும் இருக்கிறவங்க நீங்கள் இந்த சின்னத்துக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்லாமல் விட்டால் மிகப்பெரிய அளவிலான இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரர்கள் பாஜக ஓட்டு போடுவாங்க தெரியுமா? ஒரு இஸ்லாமிய கிறிஸ்தவ சகோதரன் எந்த விதமான மத அமைப்பு அழுத்தமும் இல்லாமல் ஃப்ரீயாக யோசிச்சானோ அவரோட சாய்ஸ் பிஜேபி. இங்கே வந்து அதை நீங்கள் பேசுங்க. எலெக்ஷனுக்கு முன்னாடியே இஸ்லாமியர்கள் கிறிஸ்தவ சபைகளில் நீங்கள் வந்து நரேந்திர மோடி ஜெயிக்கக்கூடாதுன்னு போய் முட்டிக்கால் போட்டு முழங்கால் இட்டு மண்டி எடுத்து தேவனை வேண்டுங்கன்னு சொல்லி பேசுகிறாங்க. தப்பு இல்லையாப்பா அது? ஓகே, அதே மாதிரி இன்னொரு தப்பு இல்லையா துர்கா? அது தப்பு தான் சார். அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இப்ப பாரு, நான் கேட்டதுக்கு அப்புறம் நீ தப்பு தான் சொல்லிட்டு அப்படியே ஓடிடுறேன். இது எவ்வளவு பெரிய தப்பு. இதே இந்து மத அமைப்புல பண்றதுனா நீங்க என்ன பொங்குவீங்க? ஜமாத்துல சொல்றாங்க இங்க ஓட்டு போடுங்க, இங்க ஓட்டு போடாதீங்க. கிறிஸ்தவ சபைகள்ல சொல்றாங்க. இந்து கோயிலு சில பேர் வந்து சொல்றத பாத்துருக்கேன். இந்த சின்னங்களுக்கு குக்கர்ல சாப்பாடு வைங்க, மாங்கனியை வந்து இறைவனைக்கு படைங்க. இது அந்த ஒரே ஒரு வீடியோ அது என்ன கோயில் தெரியாது. அது என்ன நீ போற கோயில் எதுவும் சொன்னாங்களா? இல்ல சார். இல்ல அப்புறம் என்ன? ஓகே, அதே மாதிரி இன்னொரு விஷயம் சார், இந்த மலப்புரத்தில் வந்து ஒரு இஸ்லாமிய கேண்டிடேட்டை பிஜேபி போட்டாங்க. அப்துல் சலாம் நினைக்கிறேன் அவருடைய பேர். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் ரோட் ஷோ பண்ணாரு அந்த திருச்சூரில். அங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கேண்டிடேட்ஸையும் வந்து கேரளாவில் போட்டியிட்ட 20 கேண்டிடேட்ஸையும் அவங்க அலைன்ஸ் பார்ட்னர்லாம் ஏற்றின பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள் அந்த மலப்புரத்தில் இஸ்லாமிய கேண்டிடேட்டை மட்டும் மேலே ஏற்றல அந்த ரோட் ஷோ அந்த ட்ரக்கில். இது எதை சார் காட்டுது? இது எதை காட்டுதுன்னா, நீ கேள்வி எவ்வளோ குதர்க்கமாக யோசிக்கிறீங்கன்னு காட்டுது. நான் என்ன சொல்கிறேன், அப்படி ஒதுக்குன்னு நினைக்கிறவர் கேண்டிடேட் கொடுக்காம போயிருக்க போகிறாரேப்பா. புரியுதா? நீங்கள் எவ்வளோ நாளைக்கு இந்த ப்ரொஜெக்ஷனை பண்ணிகிட்டே இருப்பீங்க? இஸ்லாமியர்களுக்கும் கிறிஸ்தவ பெருமக்களுக்கும் இஸ்லாமிய பெருமக்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சி எதிரான கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை ஏற்படுத்துறதுக்கு இன்னும் எத்தனை வருஷம் இதையே பேசிட்டு இருக்கு? பாஜக இஸ்லாமியருக்கு எதிராக இருக்கலாம் சார், இஸ்லாமியர்கள் பாஜக எதிராக இருக்கலாம். அப்போ வேணா கவர்மெண்ட் எதிராக இருக்கலாமா? ஒரு கேபினெட் இப்போ 2014 நஜ்மா ஹெப்துல்லா இருந்தாங்க. எனக்கு புரியல மினிஸ்ட்ரி கொடுக்க. நான் என்ன சொல்கிறேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு அரசாங்கம், நீ முதல்ல சொன்ன கான்செப்டே தப்பு. பிஜேபி இஸ்லாமியர்களுக்கு எதிராக இருக்கலாம், இஸ்லாமியர்கள் பிஜேபிக்கு எதிராக இருக்கலாம். இதுவே கருத்து திணிப்பு. பிஜேபியும் இஸ்லாமியர்களுக்கு எதிரானதா இல்லை, இஸ்லாமியர்களும் பிஜேபிக்கு எதிரானதா இல்லை. புரியுதா? இந்த தேசத்தில் ஒரு முஸ்லீமை குடியரசுத் தலைவர் ஆக்கண்டு யாரு? பிஜேபி. பிஜேபி எதிராக இல்லை, பிஜேபி தான் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவாக இருக்கிறது. ஆனால் நீ சொல்கிறல்ல, அரசாங்கத்தில் நாம் ஒரு எம்பி கூட கொடுக்கல, கொடுத்துருந்தா கண்டிப்பாக அங்கே அமைச்சர் ஆயிருப்பாங்க. ஒன்று. ரெண்டாவது, அரசாங்கத்தில் ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்ற ஒரு பேச்சுக்கு சொல்கிறேன். ஒரு ரெப்ரசன்டேஷன் இல்லைன்றதுனால அந்த குறிப்பிட்ட சமூகத்திற்கு அரசாங்கம் எதிராக செயல்படுகிறதுன்னு சொல்கிற வாதம் இருக்குல்ல, அதுவே தப்பு. இல்லை, அரசாங்கம்னு வேணாம், இந்தியாவில் சீரியஸாக தப்பு, ரொம்ப சீரியஸாக தப்பு. ஏன்னு கேட்டேன், இப்போ ஓபிசி சமூகத்துக்கு 27% இடஒதுக்கீடு இருக்குது. ஒரு இடத்துல நம்ம போகிறோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஓபிசியில் இருக்கிற அனைத்து சமூகங்களுக்குமான பிரதிநிதித்துவத்தை அங்கே ப்ராக்டிக்கலாக கொடுக்க முடியாது. கரெக்டா? முடியாது. அங்கே வந்து உங்களுடைய பிரதிநிதி இல்லைங்கிறதுக்காக அவங்க உங்களுக்கு எதிராக செயல்படுவாங்கன்ற ஒரு மனப்பான்மையை நீங்கள் விதைச்சிங்க அப்படின்னு சொன்னால், அப்போ அங்கே ஓன் ஜாதிக்காரனோ ஓன் மாத்துக்காரனோ உட்காந்து உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவானா? புரியுதா? எவ்வளோ ஆபத்தான ஒரு விஷமத்தனமான வாதத்தை நீங்கள் வைக்கிறீங்கன்னு உங்களுக்கு புரியுதா? ஓபிசியில் ஏகப்பட்ட சமூகம் இருக்குது. அந்த சமூகத்தில் ஓன் சாதிக்காரன் உட்காந்தானா உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவான், நீ தப்பு பண்ணாலும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவான். அப்படியா? அதனால இது ரொம்ப விஷமத்தனமான வாதம். நான் சொல்றது 2,33,00,000 பேருக்கு ஸ்காலர்ஷிப் கொடுத்த ஒரு அரசை, இத்தனை பேருக்கு ஸ்டார்ட் அப் வாங்கி கொடுத்த ஒரு அரசை, காஷ்மீரில் முன்னேற்றத்தை காட்டிருக்கிற ஒரு அரசை, அங்கே வந்து கல்லெறிஞ்சு கொண்டிருந்த இளைஞர்கள் கையிலிருந்து கல்லை பிடிக்கிட்டு அவங்களுக்கு கல்வியை கொடுத்த ஒரு அரசை, இளைஞர்கள் ஒரு கையில் குரானை வச்சுக்கோங்க, இஸ்லாமிய இளைஞர்கள் ஒரு கையில் லேப்டாப் வச்சுக்கோங்கன்னு சொன்ன ஒரு நரேந்திர மோடி அவர்களுடைய அரசை, போகிற போக்கில் இது வந்து அரசாங்கம் இஸ்லாமியர்களுக்கு எதிரான இருக்கிறது, பொய் சித்தரிப்பை உண்டாக்குறது நியாயமா? ஒரு சமூக நீதி அடிப்படையில் பாருங்களேன் சார், இப்போ 543 பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்காங்க. இதில் 24 பேர் தான் இஸ்லாமியராக இருக்கிறாங்க. அதுவும் இண்டி பிளாக்ல 21 பேரும், ஏஎம்ஐஎம்ல ஒருத்தரும், அதர் சுயேட்சை 2 பேர் இருக்காங்க. பாஜக இப்போ போட்டிட்டு வென்ற 240 பாராளுமன்ற உறுப்பினர்களில் ஒரு இஸ்லாமியர் கூட கிடையாது. அப்படி அவங்களுடைய பெர்சன்டேஜாக பார்த்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 15% இருக்கிறாங்கன்னா, இந்த 543 பாராளுமன்ற உறுப்பினர்களில் பார்த்தீங்கன்னா வெறும் 5% கீழே தான் அவங்களுடைய ரெப்ரசன்டேஷன். பிரச்சனையை நீ கேள்வி மட்டும் தான் கேட்குறேன், பதில காது வாங்க மாட்டேன். நான் இதுக்கு தானே பதில் சொன்னேன் இவ்வளவு நேரமா. அதுதான் சார் சமூக நீதி அடிப்படையில் சொல்லுங்க. இல்லை கண்ணா, நான் நீ வாய்க்கு மட்டும் வேலை கொடுத்தா எப்படி, காதுக்கு வேலை கொடுக்கணும்ல. இவ்வளவு நேரம் என்ன சொன்னேன், ஒரு இடத்துல உங்க ஜாதிக்காரனோ உங்க மதத்துக்காரனோ இல்லைன்னு சொன்னா அந்த ரெப்ரசன்டேஷன் நீங்க தப்புன்னு சொல்றீங்கன்னு சொன்னா, அப்போ உங்க ஆள் இருந்தா உங்களுக்கு ஃபேவரா இருப்பான்னு சொல்றீங்களா, பயஸ்டா இருப்பான்னு சொல்றீங்களா? இருக்கிறத கொடுங்கன்னு கேட்குறோம் சார். 15% இருந்தா அந்த 15% ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறதுல என்ன தவறு? நல்லா புரிஞ்சுக்கோ. ரிசர்வேஷனுங்கிறது கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் தான் அண்ணல் அம்பேத்கர் கொடுத்துருக்காரு. புரியுதா?
ஆனால் இந்த அமைச்சரவையில் தான் ஓபிசிக்கு 27% கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்கு முன்பு இருந்த காங்கிரஸில் கிடையாது. எஸ்சி எஸ்டிக்கு 23% கொடுக்கப்பட்டிருக்கிறது. முன்பு இருந்த காங்கிரஸில் கிடையாது. புரியுதா? ப்ராப்பர் ரெப்ரசன்டேஷன் கொடுக்கறது நரேந்திர மோடி அவர்கள் தான். இன்றைக்கு நாம் பேசப்பட வேண்டியது, இவ்வளவு தூரம் 3வது முறையாக ஆட்சி அமைந்திருக்கிற நரேந்திர மோடி அவர்களுடைய அரசாங்கத்தில் ஒரு அமைச்சராக இஸ்லாமியர்களை போட முடியல. காரணம், இஸ்லாமியர்களாக நிற்க, இஸ்லாமியர்கள் கேண்டிடேட் நின்ற பகுதியில் இஸ்லாமியர்களை ஆதரித்து அவர்களை ஜெயிக்க வைக்கல. அடுத்த தடவை ஜெயிக்க வைப்பாங்க, அடுத்த தடவை அவங்க இப்போ ஜெயிப்பாங்க. ஆனால் இப்போ மினிஸ்டர் ஆவாங்க. லோக்சபாவில் நின்று ஜெயிச்சவங்களுக்கு மட்டும் தான் மினிஸ்ட்ரி கொடுக்கல இல்லையா சார்? இப்போ ஜெய்சங்கர் அவர்கள் எங்கே ஜெயிச்சாங்க, நிர்மலா சீதாராமன் அவங்களை எங்கே ஜெயிச்சாங்க, ராஜ்யசபா மூலியமா அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கப்படுது. பட் ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ராஜ்யசபா மூலியமா மினிஸ்ட்ரி கொடுக்க முடியாது. நான் சொல்றது உனக்கு புரியவே இல்லைப்பா. நான் தான் தெளிவாக சொன்னேன்ப்பா. நீ ஒரு இடத்துல ஓபிசி அப்படின்னு சொன்னா 27% இடஒதுக்கீடு அப்படின்னு சொன்னா அந்த ஓபிசிக்குள்ள நிறைய சமூகங்கள் இருக்கும் தானே. எல்லா சமூகத்துக்கும் கொடுக்க முடியாது தானே. 3 தடவை சொன்னதுக்கு அப்புறம் தான் நீ புரிஞ்சுக்கிறேன். நான் என்ன பண்றது? அப்போ அடுத்த முறை விவாதம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னா, இஸ்லாமிய கேண்டிடேட் ஜெயிக்க வைங்க, கண்டிப்பா அவங்க மினிஸ்டர் ஆவாங்க. ஓகே, நன்றி சார், ரொம்ப நன்றி, தேங்க்யூ. உலக தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். நான் ராஜவேல் நாகராஜன். பேசு தமிழா பேசு வலையொலியுடைய வளர்ச்சிக்கு நீங்களும் உறுதுணையாக இருக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்கக்கூடிய ரேசர் பே லிங்கை கிளிக் பண்ணுங்கள். அந்த லிங்க்கில் போயிட்டு உங்களுக்கு விருப்பமான தொகையை பேசு தமிழா பேசுவனுடைய வளர்ச்சிக்கு உங்களுடைய பங்களிப்பாக நீங்கள் கொடுக்கலாம். நன்றி, வணக்கம்.